ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு தான் February 8 மண்டே. அதாவது நம்ம இன்னைக்கு வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ள ஒரு குயிக் ரிவிஷன் கூட அப்படி சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரிக்யர்மெண்ட் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இப்போ ஃபுட்டை ஒரு மேஜர் காம்பனண்ட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஒரு கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் மைனராக தேவைப்படுறது அப்படின்னா அது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து வாட்டர். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ பயோ மேக்ரோ மாலிக்யூல். ஸோ இதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டைஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ், தட் இஸ் புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அதாவது அப்சர்வ் ஆகி அதை சிம்பிளர் மாலிகூல்ஸா பிரேக் டவுன் பண்றது தான் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிளியர் டெஃபினிஷன் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் டு சிம்பிள் அப்சர்வபிள் ஃபார்ம் இஸ் கால் டைஜஷன். ஓகே. ஸோ இதுதான் டைஜஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ நியூட்ரியன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நியூட்ரியன்ஸ் அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டா செப்பரேட் பண்ணலாம். ஸோ அதாவது இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஆர்கானிக்ல எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா அதாவது நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதாவது இந்த இந்த ஒரு மைக்ரோ நியூட்ரியன் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த டிஃபிஷியன்சி வரும் அப்படிங்கறத தான் நம்ம மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம். லைக் ஒரு மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த மேக்ரோ எலமெண்ட், மைக்ரோ எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஸோ அந்த மேக்ரோ எலமெண்ட்னா என்ன? அதாவது ஒரு 21 மேக்ரோ எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு 100 mg பெர் டே, அதாவது மில்லி கிராம் பெர் டே கண்டிப்பா வேணும். ஸோ லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அண்ட் குளோரின் வந்து எடுத்துக்கலாம். அதே மைக்ரோ எலமெண்ட் அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்ல கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். லைக் அயன், அயோடின், ஜிங்க். ஓகே. ஸோ இப்போதைக்கு இதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அலிமெண்ட்ரி கேனலும் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதில் என்னப்பா அது அசோசியேட்டட் கிளாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து டைஜஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிளாண்ட்ஸ் தான் நம்ம அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் சலிவரி கிளாண்ட் சொல்லலாம். அந்த ஃபுட்டை வந்து இப்போ சொலிபிளாக மாத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சலிவரி கிளாண்ட். அண்ட் லிவர் எடுத்துக்கலாம், அது லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி. அது மாதிரி பேன்கிரியாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கிளாண்ட். அவ்வளோதான். ஓகே. இப்போ அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா என்னன்னா நம்ம மவுத்தில் ஆரம்பிச்சு ஆனஸ் அப்படிங்கிற பார்ட்ல வந்து முடிகிறது. ஆனல் கேனல் நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த டயக்ராம்ல. ஸோ நம்ம மவுத்தில் ஆரம்பிச்சு இந்த ஆனல் கேனல் அப்படிங்கிறதுல முடிகிறது தான் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த அலிமெண்ட்ரி கேனல்ல நம்ம ஃபுல்லும் பார்த்துடலாம். ஸோ அப்போ பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மவுத்தில் நம்ம வந்து இப்போ டீத் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டீத், ஹியூமன் டீத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் ஆஃப் டீத் வந்து ஹியூமன்ல இருக்கு. ஒன்று வந்து டெம்பரரி டீத், இன்னொன்று பெர்மனன்ட் டீத். ஸோ டெம்பரரி டீத் அப்படின்னா இப்போ வந்து மில்க் ஆர் டெசிடுவஸ் டீத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து அது உளுந்துரும், இந்த பல் வந்து கீழே உளுந்துரும் அப்படிங்கிறத வந்து நம்ம டெம்பரரி டீத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்மனன்ட் டீத்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு டீத். ஸோ அப்போ இந்த டெம்பரரி டீத் விச் இஸ் ரீப்ளேஸ்டு பை பெர்மனன்ட் டீத், அதை தான் நம்ம வந்து டைஃபயோடோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைஃபயோடோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த ஈச் டீத், அதாவது ஈச் டூத் இஸ் அட்டாச்ட் இன் சாக்கெட் ஆஃப் ஜா போன். அந்த சாக்கெட் ஆஃப் ஜா அதாவது இந்த இடத்துல இந்த டீத் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கிறது தான்
நம்ம வந்து தீகோடான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேமல்ஸ்க்கு வந்து மோஸ்டா பார்க்கலாம், தீகோடான்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நார்மலா எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமன்ஸ் வந்து, அதாவது ஹியூமன்ஸ் சொல்றதை விட ஒரு அடல்ட்டுக்கு வந்து 32 பெர்மனன்ட் டீத் இருக்கும். அதை வந்து நம்ம 4ஆ பிரிக்கலாம். ஸோ இன்சிசார், கெனைன்ஸ், ப்ரீமோலார் அண்ட் மோலார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4ஆ பிரிக்கிறது வந்து ஹெட்ரோடோன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெட்ரோடோன்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்பர் அண்ட் லோயர் ஹாஃப், அதாவது அப்பர் அண்ட் லோயர் ஹாஃப் இருக்குல்ல, அந்த இதுல ஒரு ஹாஃப் செட் எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமனுக்கு எப்படி ஃபார்முலா வருது, அதோட ஆர்டர் வந்து இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார் அண்ட் மோலார். ஸோ இந்த ஆர்டர்ல ஹியூமனோட ஃபார்முலா, டென்டல் ஃபார்முலா ஃபார் ஹியூமன் பீங். ஸோ இது வந்து கண்டிப்பா கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து 2123/2123 இப்படி நம்ம எடுத்தோம்னா 8/8ன்னு வரும். நான் சொன்னது அப்பர் அண்ட் லோயர். அதே நான் இப்போ வந்து லோயர்ல, அப்பர் அண்ட் லோயர்ல ஹாஃப் தான் சொல்லியிருக்கேன். அப்போ லோயர்ல இன்னொரு 2 டைம் மல்டிப்ளை பண்ணும், அப்பர்ல ஒரு 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 16/16 ஓவரால் பார்த்தோம்னா 32 டீத்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 32 டீத்ல ப்ரீ மோலாரும் லாஸ்ட் மோலார் டீத், அதாவது ப்ரீ மோலார் அண்ட் லாஸ்ட் மோலார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டீத்துமே ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அதான் மோனோஃபயோடான்ட். ஸோ மற்ற எல்லா டீத்துமே டைஃபயோடான்ட், அதாவது கீழே விழுந்தாலுமே அந்த டீத் வந்து திரும்ப வளர்ந்துரும் அப்படிங்கிறது தான் டைஃபயோடான்ட். ஸோ ப்ரீ மோலார் அண்ட் லாஸ்ட் மோலார் ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டீத்ல உள்ள இந்த ஹார்ட் சூவிங் சப்ஸ்டன்ஸ் வந்து எனாமல். ஸோ அது வந்து டீத்ல மட்டும் உள்ள ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, நம்ம பாடியிலே உள்ள ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னா அது வந்து எனாமல் தான். ஓகே, ஸோ இந்த எனாமலை சீக்ரெட் பண்ணக்கூடிய செல் வந்து அமிலோபிளாஸ்ட் செல். ஸோ இந்த செல் வந்து எக்டோடெர்மல் இன் ஒரிஜின். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, இந்த அமிலோபிளாஸ்ட் செல் வந்து எக்டோடெர்மல் இன் ஒரிஜின். ஸோ இப்போ ஹியூமன் டீத்துக்கு நம்ம நிறைய கண்டிஷன் பார்த்தோம். ஸோ அது என்னன்னா தீகோடான்ட், ஹெட்ரோடான்ட், டைஃபயோடான்ட் அண்ட் பூனோடான்ட். ஸோ இந்த 4 கண்டிஷனுமே ஹியூமன் டீத்துக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லாம, அதாவது மேமல்ஸ்க்கு மட்டும் இல்லாம மற்ற அனிமல்ஸ்க்குலாம் எப்படி மற்ற அனிமல்ஸ்க்குலாம் எந்த மாதிரி டீத் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ரோடான்ட். ஸோ ஆக்ரோடான்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்ரோடான்ட் அப்படிங்கிறது ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்னேக்ஸுக்கு வந்து ப்ளூரோடான்ட், தீகோடான்ட்னா மேமல்ஸ் அண்ட் குரோக்கடைல். ஓகே, லாஸ்டா ஆக்ரோடான்ட் அப்படிங்கிறது ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். அண்ட் ஃபார் ஸ்னேக் இட் இஸ் ப்ளூரோடான்ட். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ தீகோடான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா மேமல்ஸ் அண்ட் குரோக்கடைல். ஓகே, ஸோ இப்போ வந்து டீத் கவர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஓரல் கேவிட்டியில உள்ளது வந்து டங்க். ஓகே, இப்போ நம்ம வந்து டங்கை பத்தி பார்க்கலாம். ஸோ டங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து வாலண்ட்ரி அப்படின்னா நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது வாலண்ட்ரி, மஸ்குலார் அண்ட் கிளாண்டுலார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டங்க் வந்து ஃப்ளோர் ஆஃப் மவுத்ல அட்டாச் ஆயிருக்கல, அந்த இடத்த வந்து, அந்த ஃபோல்டை வந்து ஃப்ரெனுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வி ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது டங்க்ல உள்ள அந்த வி ஷேப்டு ஸ்ட்ரக்சர், ஸோ அந்த வி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து சக்குலஸ் டெர்மினாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டங்கை அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட்டா பிரிக்குது. ஸோ அது அப்பர் பார்ட் அப்படின்னா அது வந்து ஓரல் பார்ட்னு சொல்லலாம், லோயர் பார்ட் வந்து ஃபெரிங்கல் பார்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 பேப்பிலை வந்து பார்க்கலாம் டங்க்ல. அதாவது இந்த 4 பேப்பிலை எதுக்கெல்லாம் டேஸ்ட் பட் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த இதுபடி கிளாஸிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபில்லிஃபார்ம் பேப்பிலை. ஸோ அதாவது இதுதான் ஃபில்லிஃபார்ம் பேப்பிலை. ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் அபண்டன்ட். இந்த பேப்பிலையிலே ஸ்மாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் பட் வந்து கிடையாது, இந்த இடத்துல வந்து டேஸ்ட் பட் கிடையாது. ஸோ அடுத்த ஃபங்கிஃபார்ம் பேப்பிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இது வந்து இதுல கிளியரா இருக்கும் பாருங்க, இந்த ரெட் கலர் டாட்ஸ் தான் அந்த ஃபங்கிஃபார்ம் பேப்பிலை. ஸோ இதுல டேஸ்ட் பட் வந்து கண்டிப்பா இருக்கு. ஃபோலியேட் பேப்பிலை, அந்த ஃபோலியேட் பேப்பிலை வந்து ஹியூமன்ஸ்ல ஆக்சுவலி கிடையாது. ஸோ அதே மாதிரி சர்க்கம்வேலேட் பேப்பிலை அப்படின்னா லார்ஜஸ்ட் இன் சைஸ். அதே மாதிரி டேஸ்ட் பட் இருக்கு. knob like ஸ்ட்ரக்சர், ஸோ அதாவது இதுதான் இந்த knob like ஸ்ட்ரக்சர் தான் சர்க்கம்வேலேட் பேப்பிலை. ஓகே, ஸோ இப்போ வந்து எந்தெந்த ரீஜனுக்கு எந்தெந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் அது உணர முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டிப் ஆஃப் த டங்க் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது அது வந்து ஸ்வீட் டேஸ்ட், அண்ட் டிப்பும் சைடையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சால்ட் டேஸ்ட் வந்து உணர முடியும். சைடை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சோர் டேஸ்ட், பேஸ் ஆஃப் த டங்க் வந்து பிட்டர் டேஸ்ட். ஸோ இவ்வளவுதான். அப்போ வந்து இப்போ ஒரு டவுட் வரும், சரி அப்போ காரமா இருக்கிறதுக்கு எந்த இடம் அப்படின்னு கேட்கலாம். பட் ஆக்சுவலி நம்ம டங்க்ல வந்து சில்லிஸை டேஸ்ட் பண்ணக்கூடிய பட்ஸே கிடையாது, அது வந்து ஒன்லி பர்னிங் சென்சேஷன் தான். ஸோ அதுக்கடுத்து இப்போ டாக் எடுத்துக்கிடும் போது
இப்போ ஸ்வெட் கிளாண்ட் வந்து நாக்குல இருக்கும். ஸோ டாகுக்கு வந்து ஸ்வெட் கிளாண்ட் நாக்குல இருக்கும். தண்ணியா வடிகிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து டியூ டு ஸ்வெட் கிளாண்ட் இன் த டங்க் ஆஃப் டாக். ஓகே. ஸோ இப்போ வந்து மவுத் கவர் பண்ணியாச்சு. ஸோ மவுத் கவர் பண்ணதுக்கு அடுத்து உள்ள பார்ட்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும். அது வந்து ஃபேரிங்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபேரிங்ஸ், இந்த ஓரல் கேவிட்டி, இந்த ஓரல் கேவிட்டி வந்து அப்படியே ஃபேரிங்ஸ்க்கு வந்து போகும். ஸோ ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். ஸோ அதாவது பிரீத்திங்க்கும் உதவும், அது மாதிரி ஃபுட் பாசேஜுக்கும் உதவும். ஸோ இதான் ஃபேரிங்ஸ். ஓகே. ஸோ ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து உள்ளது வந்து ஈசோஃபேகஸ். ஸோ இப்போ ஈசோஃபேகஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபேரிங்ஸ் வந்து ஈசோஃபேகஸ்க்கு லீட் ஆகும். ஸோ அதுல வந்து இப்போ கிளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கிளாட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா விண்டு பைப்போட ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு கார்டிலேஜினஸ் ஃபிளாப் இருக்கும். அது வந்து எபிகிளாட்டிஸ். ஸோ அந்த எபிகிளாட்டிஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது அந்த ஃபுட்டு வந்து விண்டு பைப்புக்குள்ள பேராம பார்த்துக்கிறது, அதாவது அதை தடுக்கிறது. அந்த ஃபுட்டு வந்து விண்டு பைப்புக்குள்ள போகாம தடுக்கிறது வந்து எபிகிளாட்டிஸோட வேலை. ஓகே. இப்போ அந்த ஈசோஃபேகஸ் வந்து ஜே ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம ஸ்டொமக்குள்ள கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பின்ச்சர் வந்து இதை கைடு பண்ணும். அது ஸ்பின்ச்சர் என்னன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகில் ஸ்பின்ச்சர். ஸோ அதாவது ஈசோஃபேகஸ் நம்ம ஸ்டொமக்குள்ள கனெக்ட் ஆகும்ல. ஸோ அப்போ ஒரு ஸ்பின்ச்சர் வந்து அதை கைடு பண்ணும். அந்த ஸ்பின்ச்சர் தான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகில் ஸ்பின்ச்சர். ஓகே. ஸோ இதோட நம்ம ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற பார்ட் முடியுது. ஸோ அடுத்து போக போறது வந்து ஸ்டொமக் பார்ட். ஓகே. ஸோ ஸ்டொமக்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் லொகேட்டட் இன் த அப்பர் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அப்பர் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. இதை 4 பார்ட்டா பிரிக்கலாம். ஸோ அந்த 4 பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ டாப்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஃபண்டஸ், கார்டியக், பாடி, பைலோரிக் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி 4 இதா பிரிக்கலாம். ஸோ அந்த பைலோரிக் போர்ஷன் இருக்குல்ல, அது வந்து தியோதனம், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன், தட் இஸ் தியோதனம்குள்ள வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 பார்ட் இருக்கு. தியோதனம் சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து ஜெஜுனம். ஸோ ஜெஜுனம் வந்து ஒரு லாங் அண்ட் காயில்டு பார்ட். அதுக்கடுத்து இலியம் அப்படிங்கிறது ஹைலி காயில்டு அண்ட் லாங்கஸ்ட் போர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பைலோரிக் ரீஜியன் வந்து தியோதனம்குள்ள ஓப்பன் ஆகுதுல, இதை வந்து கைட் பண்ணக்கூடியது வந்து பைலோரிக் ஸ்பின்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அதாவது அந்த தியோதனம் பார்ட் வந்து இலியம் அப்படிங்கிற, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனோட கடைசி பார்ட்டான இலியம் இருக்குல்ல, அந்த இலியம் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் லீட் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். அதாவது இலியம் அப்படிங்கிற லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ள வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ முக்கோசா. ஸோ முக்கோசா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு ஃபோல்டு வந்து நிறைய இருக்கும். இந்த ஃபோல்டு வந்து என்னன்னா வில்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த எபித்திலியல் செல்ஸ் வந்து அந்த வில்லையை லைன் பண்ணுமோ, அந்த லைன் பண்ணும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாலான ஒரு சர்ஃபேஸா மாறும். அது வந்து மைக்ரோ வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறதுக்காண்டி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இன்டெஸ்டைன்ல உள்ள கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிப்ஸ் ஆஃப் லிபர்ஹோங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிப்ஸ் ஆஃப் லிபர்ஹோங் வந்து என்ன செய்யும்னா மூக்கஸை சீக்ரெட் பண்ணும். அதுக்கடுத்து பேனித் செல், இந்த பேனித் செல் வந்து என்சைம் வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து அர்கன்டாஃபின் செல் அப்படிங்கிறது வந்து சீக்ரெட் ஹார்மோன். அர்கன்டாஃபின் செல் அப்படிங்கிறது வந்து ஹார்மோனை சீக்ரெட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ தியோதனம் அப்படின்னு எடுத்துக்கிற போது ப்ரூனஸ் கிளாண்ட் ஆர் பிரசன்ட். அதாவது தியோதனம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ப்ரூனஸ் கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வந்து இதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது இந்த பாட்டை தான் நான் தியோதனம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த தியோதனம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ப்ரூனஸ் கிளாண்ட் இருக்கும். ஸோ ஆல்சோ பிரசன்ட். ஸோ அந்த ப்ரூனஸ் கிளாண்ட் என்ன செய்யும்னா அதுவும் அந்த மூக்கஸை தான் சீக்ரெட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இன்டெஸ்டைன் ஃபுல், அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபுல்லும் ஒரு சின்ன சின்ன பேச்சஸா நிறைய இருக்கும். ஸோ அந்த பேச்சஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பேயர்ஸ் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கேன். அந்த கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சரை கமெண்ட்ல கொடுங்க. ஸோ அது என்னன்னா, நம்ம எதுக்காண்டி இப்போ சியூ பண்றோம்? ஸோ அந்த சியூவிங்னால நம்மளுக்கு என்னெல்லாம், அதாவது ஒரு எதுக்கு சியூவிங் வந்து ரிக்வயர்டு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து என்னன்னா சொலிபிளைசேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ அடுத்து என்ஜாயிங் த டேஸ்ட் ஆஃப் பட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து டிக்ரீசிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபுட். ஃபோர்த் ஆப்ஷன் இன்க்ரீசிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபுட். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாட்டு ஒன்று நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டொமக் பார்ட் அப்படிங்கிறது
முடியுது. ஸோ இப்போ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 3 பார்ட் இருக்கு. சீக்கம், காலான், ரெக்டம். ஓகே, இப்போ வந்து சீக்கம் அப்படின்னு எடுத்துக்கிடும்போது ஸோ அதாவது இந்த பார்ட் தான் நம்ம வந்து சீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பிளைண்ட் சாக் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஒரு ஹோஸ்ட் கூட அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுல இருந்து வர்ற அந்த ஒரு எஜெக்ஷன், ஸோ இதான் அதாவது ஒரு எஜெக்ஷன் சொல்றதை விட ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல இருந்து வர்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து வெஸ்டிஜியல் இன் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த சீக்கம் வந்து ஓப்பன் இன்டு காலான். ஸோ இதான் அந்த காலான். ஸோ இதை வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங். அதாவது இது வந்து அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ், தென் டிசெண்டிங். ஸோ இப்போ டிசெண்டிங் பார்ட் ஆஃப் காலான் வந்து ஓப்பன் இன்டு ரெக்டம். ஸோ அதுக்கடுத்து வந்து அசெண்டிங் காலான் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட் அண்ட் லேக் மிசென்ட்ரி. அசெண்டிங் காலான் அப்படிங்கிறது இந்த டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும். அசெண்டிங் காலான் தான் ஸ்மாலஸ்ட் பார்ட் விச் லேக் மிசென்ட்ரி. ஓகே, இப்போ வந்து ரெக்டம். ஸோ இந்த ரெக்டம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்டரி கேனல். இட் இஸ் த ஸ்டோரேஜ் சைட் ஃபார் ஃபீக்கல் மேட்டர். ஸோ இந்த ரெக்டம்ல தான் ஃபீக்கல் மேட்டர் எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இட் ஓப்பன் அவுட் த்ரூ ஆனஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து ஸோ ஹிஸ்டாலஜி ஆஃப் அலிமெண்டரி கேனல். ஸோ அலிமெண்டரி கேனலோட ஒரு ஹிஸ்டாலஜி, அதாவது அலிமெண்டரி கேனல்ல இப்போ வந்து ஈசோஃபேகஸ்ல இருந்து ரெக்டம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 லேயரா பிரிக்கலாம். அதான் செரோசா, மஸ்குலாரிஸ், சப்முகோசா, முகோசா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செரோசாவே ஆரம்பிச்சிடும். ஸோ செரோசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் மீசோதீலியம். ஸோ மீசோதீலியம் அப்படிங்கிறது வந்து ஒரு விசரல் ஆர்கனை கவர் பண்ணக்கூடிய ஒரு எபிதீலியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் மீசோதீலியம். ஸோ செரோசா வந்து அப்பர் பார்ட் ஆஃப் ஈசோஃபேகஸ்ல ஆப்சென்ட். ஸோ அதுக்கடுத்து மஸ்குலாரிஸ். ஸோ மஸ்குலாரிஸ் வந்து ஒரு அதாவது ஸ்மூத் மசிலால மேடா இருக்கக்கூடியது தான் மஸ்குலாரிஸ். இது வந்து 2 ரீஜன் இருக்கும். அவுட்டர் லாங்கிடியூடனல், இன்னர் சர்க்குலர் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்து மஸ்குலாரிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம வந்து சப் முக்கோசா அப்படிங்கிற லேயருக்கு போகலாம். ஸோ அந்த சப் முக்கோசா அப்படிங்கிற லேயர் வந்து ஒரு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவால மேடா இருக்கும். இதுல தான் மோஸ்டா நம்ம வந்து நர்வ்ஸ், பிளட் வெசல், லிம்ப் வெசல்ஸ் வந்து எல்லாமே இதுல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இது தியோதனம்ல இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி அங்க பார்த்திருந்தோம். ஸோ தியோதனம்ல சப்முகோசா அப்படிங்கிற, அதாவது சப்முகோசான்னு சொல்றதை விட தியோதனம்ல வந்து ஒரு ப்ரூனஸ் கிளாண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஸோ அது வந்து சப்முகோசா லேயர்ல வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து முக்கோசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது இதான் அந்த லூமன்ல உள்ள ஒரு லேயர் தான் நம்ம வந்து முக்கோசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல உள்ள அந்த இர்ரெகுலர் ஃபோல்டு வந்து ரூகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உள்ள அந்த இர்ரெகுலர் ஃபோல்டு, அதாவது இந்த ஃபோல்டு வந்து ரூகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஸ்டொமக்ல இப்போ வந்து இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இன் இன்டெஸ்டைன் வந்து வில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த முக்கோசல் லேயர்ல வந்து அவுட்டர் மஸ்குலாரிஸ் லேயரும் இன்னர் லாமினா ப்ரோப்ரியா அப்படிங்கிற ஒரு லேயரும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த வில்லையில ஒரு எபித்தீலியம் வந்து லைன் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்ஷனா மாறும். அதான் மைக்ரோ வில்லை அப்படின்னு சொல்லலாம். இது சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த வில்லையும் நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸும் அதே மாதிரி லார்ஜ் லிம்ப் வெசல்ஸ், அந்த வில்லை, நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ், லார்ஜ் லிம்ப் வெசல்ஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல சப்ளை ஆயிருக்கும் போது அதை வந்து லாக்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து முக்கோசல் எபித்தீலியம்ல ஒரு காப்லெட் செல்ஸ் இருக்கும். அதான் மூக்கஸ் வந்து சீக்ரீட் பண்ணும். அதே மாதிரி முக்கோசல் எபித்தீலியம்ல உள்ள ஒரு கிளாண்ட் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ல வந்து ஒரு கிரிப்ஸ் ஆஃப் லிபர்ஹூங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 4 லேயர், அதாவது இப்போ பார்த்த இந்த 4 லேயர்லயும் ஒரு நெட்வொர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். அது வந்து பிளஸஸ். நெட்வொர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கிறது வந்து பிளஸஸ். ஓகே, இந்த பிளஸஸை 2ஆ கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மைன்ட்ரிக் பிளஸஸ் ஆர் பிளஸஸ் ஆஃப் அவுர்பாக். மைன்ட்ரிக் பிளஸஸ் ஆர் பிளஸஸ் ஆஃப் அவுர்பாக். ஓகே, ஸோ அப்போ இந்த மைன்ட்ரிக் பிளஸஸ்ல அப்படி என்ன இருக்குன்னா பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இல்ல ஒரு அலிமெண்டரி கேனல் உள்ள ஒரு பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மைன்ட்ரிக் ஆர் பிளஸஸ் ஆஃப் அவுர்பாக் தான். ஓகே, ஸோ அப்போ மிஸ்னர் பிளஸஸ் ஆர் சப்முக்கோசல் பிளஸஸ், மிஸ்னல் பிளஸஸ் ஆர் சப்முக்கோசல் பிளஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சப்முக்கோசா லேயர் அப்படிங்கிறதே ஒரு மஸ்குலரிஸ்க்கும் முக்கோசாக்கும் நடுவில் உள்ள லேயர் தான். ஸோ அது வந்து நல்லாவே தெரியும். இது வந்து மோஸ்டா ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து சீக்ரெட் பண்ணும். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து சீக்ரெட் பண்ணும். ஸோ அடுத்தது தான் பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா மிஸ்னர் பிளஸஸ் வந்து டைஜஸ்டிவ் கிளாண்டை சீக்ரெட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு யோசிச்சோம்னா சலிவரி கிளாண்ட், லிவர், பான்கிரியாஸ். ஸோ இது 3 தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சலிவரி கிளாண்ட்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சலைவா வந்து இப்போ மெயினா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 3
pairs of salivary gland. அதாவது saliva is produced of 3 pairs of salivary gland. ஓகேவா? ஸோ அந்த மூணு gland வந்து என்னது, இல்லை 3 pairs of gland என்னன்னு பார்த்தோன்னா parotid, submaxillary or submandibular, sublingual. ஓகே, இப்போ இந்த parotid glands வந்து ஓப்பன்ஸ் த்ரூ. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த லெசன்ல, அதுவும் salivary glandல இருந்து. ஸோ அதாவது இப்போ parotid அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா opens through Stenson's duct. Parotid gland opens through Stenson's duct. ஸோ அதே மாதிரி submaxillary or submandibularன்னு எடுத்துக்கிட்டோம்னா Wharton's duct. ஓகே, அது வந்து நீங்க டிஃபரன்ஸாக கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து sublingualன்னு எடுத்துக்கிட்டா Rivinus duct. அப்போ parotid, Stenson's duct, submaxillary or submandibular, Wharton's duct, sublingual, Rivinus duct. ஓகே, ஸோ இதான் அந்த கண்டிஷன். அதே மாதிரி இப்போ மம்ஸ். ஸோ மம்ஸ்ங்கிற ஒரு டிசீஸ், வைரஸால காசு ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து எப்படி காசு ஆகுது அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் பரோட்டிட் கிளாண்ட்ல தான் அது வந்து காசு ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லார்ஜஸ்ட் சலிவரி கிளாண்ட் பரோட்டிட் கிளாண்ட், ஸ்மாலஸ்ட் சலிவரி கிளாண்ட் சப்லிங்குவல் கிளாண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா கிளாண்டுமே பக்கல் கேவிட்டிக்கு வெளியே தான் இருக்கு. பக்கல் கேவிட்டினா நல்லா தெரியும், இந்த மவுத்து, டங்கு, டீத் இதெல்லாம் கண்டினியூ இருக்கிறது தான் அந்த பக்கல் கேவிட்டிக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ ஆனா இருந்தாலுமே பக்கல் கேவிட்டில சலைவா வர்றதுக்கான காரணம் இந்த கிளாண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து சலைவா, அதாவது சலைவா அப்படிங்கிறது என்ன, அது ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது. ஸோ சலைவாவோட டெய்லி சீக்ரீஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 லிட்டர்ஸ், அதோட pH வந்து 6.7. ஸோ சலைவாவோட சீக்ரீஷன் 1.5 லிட்டர்ஸ் பெர் டே. ஸோ அது pH வந்து 6.7. ஸோ சலிவரி இப்போ அதுல என்னென்ன என்சைம் இருக்கு அப்படின்னா சலிவரி அமிலேஸ். சலிவரி அமிலேஸோட இன்னொரு நேம் வந்து டயாலின். ஸோ டயாலின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் லைசோசீம். ஓகே, சலிவரி கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து சலைவா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் இருக்குல்ல, அது வந்து சலைவா ப்ரொடக்ஷனை ஆக்டிவேட் பண்ணும். பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சலைவா ப்ரொடக்ஷனை ஆக்டிவேட் பண்ணும். சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படிங்கிறது வந்து சலைவா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா நம்ம மவுத்தை ட்ரை ஆகும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ இப்போ Cl மைனஸ் அப்படிங்கிறது, அதாவது குளோரைடு அயான் அப்படிங்கிறது வந்து சலிவரி அமிலேஸை ஆக்டிவேட் பண்ணும். குளோரைடு அயான் வந்து சலிவரி அமிலேஸை ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, செகண்ட் கிளாண்ட் வந்து லிவர். ஸோ லிவர் தான் ஒரு லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 1.2 to 1.5 kg இன் அடல்ட் ஹியூமன். ஸோ அது வந்து அப்டாமினல் கேவிட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. 2 லோப்ஸா பிரிக்கலாம். ஸோ இந்த 2 லோப்ஸ் என்னன்னா, ஒன்னு வந்து ரைட் லோப், இன்னொன்னு வந்து லெஃப்ட் லோப். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹிப்பட்டிக் லோபியூல்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஹிப்பட்டிக் லோபியூல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர். ஸோ அது வந்து ஹிப்பட்டிக் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஹிப்பட்டிக் லோபியூல் அப்படின்னு சொன்னால, அந்த ஹிப்பட்டிக் லோபியூல கவர் பண்ணக்கூடிய அந்த ஷீத் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் கிளிசன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹிப்பட்டிக் செல் என்ன பண்ணும்னா பைல்ல சீக்ரீட் பண்ணும். ஸோ பைல் சீக்ரீட் பண்ணும், அதை கேல் பிளாடருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ஹிப்பட்டிக் செல் பைல சீக்ரீட் பண்ணி கேல் பிளாடருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ லிவரோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடியது, யூரியா சிந்தசிஸ் பண்ணக்கூடியது. ஃபேட்டை ஸ்டோர் பண்ணும், யூரியாவை சிந்தசிஸ் பண்ணும். ஓகே, கேல் பிளாடர் அப்படின்னா என்னன்னா, அதாவது கேல் பிளாடர் வந்து ஒரு தின் மஸ்குலர் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல பார்த்தா தெரியும், ஒரு தின் மஸ்குலர் சாக் அப்படிங்கிறது தான் கேல் பிளாடர். ஸோ இந்த கேல் பிளாடரோட கெப்பாசிட்டி வந்து 30 to 50 ml. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பைல ஸ்டோர் பண்ண போறது கேல் பிளாடர் தான். அப்போ அந்த கேல் பிளாடரோட கெப்பாசிட்டி 30 to 50 ml. ஸோ இதுல இந்த கேல் பிளாடர் தான் பைல் வந்து ஸ்டோராகவும் ஆகும், கான்சென்ட்ரேட்டாகவும் ஆகும். ஓகே, இப்போ டக்ட் ஆஃப் கேல் பிளாடர். ஸோ கேல் பிளாடரோட டக்ட் வந்து சிஸ்டிக் டக்ட். கேல் பிளாடரோட டக்ட் வந்து சிஸ்டிக் டக்ட். ஸோ இந்த டக்ட், அதாவது கேல் பிளாடரோட டக்ட், அதே மாதிரி ஹிப்பட்டிக் டக்ட், இது ரெண்டுமே கம்பைன் ஆனாதான் பைல் டக்ட். ஸோ பைல் டக்ட்னா என்னன்னா கேல் பிளாடரோட டக்ட், சிஸ்டிக் டக்ட் பிளஸ் ஹிப்பட்டிக் டக்ட் ஈக்குவல் டு பைல் டக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பைல் டக்டும் pancreatic duct, நம்ம pancreatic duct வந்து அடுத்து பார்ப்போம். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து பைல் டக்டும் pancreatic duct, அதாவது இந்த இருக்குல்ல pancreatic duct அண்ட் பைல் டக்ட், இந்த ரெண்டுமே ஓப்பன் இன்டு தியோதனம், அதாவது தியோதனம்குள்ள வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதான் நம்ம வந்து தியோதனம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த பைல் டக்டும் pancreatic ductum ஓப்பன் இன்டு தியோதனம் த்ரூ ஹிப்பட்டோ pancreatic duct அப்படின்னு சொல்லலாம், which is guarded by a sphincter of OD. ஸோ sphincter of OD அப்படின்னு சொல்லுவாங்க. So the bile duct and pancreatic duct open into duodenum through a common hepatopancreatic duct, which is guarded by the sphincter of OD. Okay, so finally pancreas. So pancreas அப்படின்னா
ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ பேன்கிரியாஸ் வந்து ஒரு காம்பவுண்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காம்பவுண்ட் கிளாண்ட் அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன் கிளாண்ட் ரெண்டுமே இருக்கிறது தான் காம்பவுண்ட் கிளாண்ட். இல்லைன்னா ஒரு ஹெட்ரோட்ராஃபிக், அதாவது ஹெட்ரோட்ராஃபிக்ல வந்து ஹெட்ரோ கிளாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது இது வந்து ஒரு எலாங்கேட்டட் ஆர்கன். ஸோ நம்ம ஒரு சி ஷேப்டு தியோதனம், அதாவது சி ஷேப்டு தியோதனம்க்கு நடுவுல இருக்கிறது. ஸோ இந்த சி ஷேப்டு தியோதனம்க்கு நடுவுல இருக்கக்கூடிய லேயர் தான் pancreas. ஸோ இதோட எக்ஸோகிரைன் பார்ட் அப்படி என்ன செய்யும்னா, இந்த pancreatic ஜூஸ் இருக்குல்ல, அதுல இருந்து வேரியஸ் என்சைம் வந்து கொண்டு வரும். அதே எண்டோகிரைன் பார்ட், இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐடியா இருக்கும் இதை பத்தி. ஸோ எண்டோகிரைன் பார்ட் எப்பவுமே ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். பட் இது அதாவது pancreasல உள்ள அந்த எண்டோகிரைன் பார்ட் என்ன செய்யும்னா, எந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும்னா, இன்சுலினும் குளூககான் அப்படிங்கிற ஹார்மோன், இன்சுலின் அண்ட் குளூககான் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ pancreasல 2 டக்ட் இருக்கு. டக்ட் ஆஃப் சாந்தோரினி. ஸோ சாந்தோரினி அப்படிங்கிறது வந்து நான் ஃபங்க்ஷனல், டைரக்டா தியோதனம்குள்ள வந்து ஓப்பன் ஆயிரும். இன்னொரு டக்ட் வந்து டக்ட் ஆஃப் விர்சங், அது வந்து ஃபங்க்ஷனல். ஸோ இது என்ன செய்யும்னா பைல் டக்ட் கூட கம்பைன் ஆகி ஹிப்பட்டோ pancreatic டக்டா வரணும். அங்க ஆல்ரெடி பார்த்தோம், பைல் டக்டும் pancreatic டக்டும் ரெண்டுமே கம்பைன் ஆகி நம்ம தியோதனம்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து கைடட் பை ஸ்பின்சர் ஆஃப் ஓடி அப்படிங்கிறது. ஸோ அப்போ pancreatic டக்ட்ல எது வந்து வருது அப்படின்னா டக்ட் ஆஃப் விர்ஹங் தான். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, 2 டக்ட் இருக்கு pancreasல. ஒன்னு வந்து டக்ட் ஆஃப் சாண்டோரினி, ஒன்னு வந்து டக்ட் ஆஃப் சாந்தோரினி. அது வந்து நான் ஃபங்க்ஷனல், நார்மலாவே தியோதனம்குள்ள வந்து பேரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ டக்ட் ஆஃப் விர்சங், அதாவது விர்சங் அப்படிங்கிறது தான் பைல் டக்ட் கூட கம்பைன் ஆகி ஹிப்பட்டோ pancreatic டக்டா உள்ள வந்து ஓப்பன் ஆகும். யா, ஸோ இதோட நம்ம வந்து எல்லா கிளான்ஸ் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கிளியரா எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நாளைக்குள்ள டாபிக் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இன்னும் வந்து டிசீசஸ் பார்ட் வந்து நான் கவர் பண்ணல. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ.